இப்ப பல்லுலாம் கிளீன் பண்ணா அந்த பல்லு கூசுறது, இல்லன்னா அந்த ஈர்ல இருந்து ரத்தம் வர்றது, பல்லு ஆடுறது இந்த மாரி எதுவும் வருமா மேம்? டென்டல் ஸ்கேலிங்னு சொன்னாலே மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி டவுட்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த 3மே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1 பல்கூச்சம். ஒரு பாசி படர்ந்த சுவர் இருக்குது. பாசியை ரிமூவ் பண்ணால் தான் சுவரில் ஏதாவது கிராக் இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி பண்ண முடியும். அதே மாதிரி தான் பல்லை சுற்றி பல்காரை படிஞ்சிருக்கிறனால பல்லில் இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியறதில்ல. அதை க்ளீன் பண்ணால் தான் அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். நம்பர் 2 ஈறுகளில் ரத்தம் வர்றது. ஈறுகள் நல்ல புண்ணாகி வீக்கம் அடைஞ்சிருக்கும். அதை க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் இருக்க குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ் பிரேக் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அரெஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்பர் 3 பல்ல ஆடுறது. பல்ல சப்போர்ட் பண்ணி இருக்கிறது போன் தான். இந்த பல்காரையினால் இந்த எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்ருக்கும். ஆனால் அது வெளியே தெரியாத அளவுக்கு இந்த பல்காரை பற்களை நல்லா இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கும். ஸோ இது எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக அதை சுற்றி இருக்கிற எலும்பு தேஞ்சு அந்த பல் விழுறப்போ தான் நம்ம நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியலாகவே இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரக்கூடிய தற்காலிக பிரச்சனைகளை பெருசாக எடுத்துகிட்டு பெர்மனண்டாக பற்களை இழந்துடாதீங்க.